கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வந்த கல்விக் கடன் ரூபாய் 1,00,000 5 லட்சமாக உயர்த்தி கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள், வட்டி விகிதத்தில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா? யாரெல்லாம் இந்த வங்கிக் கடனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்? என்ன நிலவரம்? மாணவர்கள் இந்த புத்தக கட்டணம், தங்கும் விடுதி, உணவு கட்டணம், டியூஷன் ஃபீஸ் உள்ளிட்ட பல்வேறு விதமான கல்வி கட்டணங்களை செலுத்துவதற்கு ஏதுவாகத்தான் 1,00,000 கல்வி கடன் என்பது 5 லட்சமாக உயர்த்தப்பட்டு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கல்வி கடன் பெறக்கூடிய மாணவர்கள் கல்வி பயிலும் காலம் முடிந்து கூட ஒரு 6 மாதம் கழித்து 5 வருடங்களுக்குள் கடனை திருப்பி செலுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இந்த மூலமாக இருக்கிறது. கல்வி கடனுக்கான அதிகபட்ச வட்டி விகிதம் என்பது 10% அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட பட்டப்படிப்புகள், யூஜி மட்டுமில்லாமல் பிஜி உள்ளிட்ட படிப்புகளுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு கூட இந்த கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக கல்வி கடன் என்பது வழங்கப்படுகிறது. 1ஆம் ஆண்டு மாணவருக்கு மட்டுமில்லாமல் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த கல்வி கடன் என்பது பொருந்தும். இதன் மூலமாக இந்த கல்வி கடனுக்காக தமிழ்நாடு கூட்டுறவு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, கோஆபரேட்டிவ் பேங்க், மத்திய கூட்டுறவு வங்கிகள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், நகர்ப்புற கூட்டுறவு கடன் சங்கங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், இது போல கிராமங்களிலும் சரி நகரங்களிலும் சரி கூட்டுறவு சம்பந்தமாக பல்வேறு வங்கிகள் இருக்கிறது. அந்த வங்கிகளை அணுகி மாணவர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் கல்வி கடன் கிடைக்கும். இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா அமைச்சர் பெரிய கருப்பனுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கல்வி கடன் 1,00,000 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் இளநிலை படிக்கக்கூடிய மாணவர்கள், முதுநிலை படிக்கக்கூடிய மாணவர்கள், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தொழில்முறை படிப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களும் அவர்களுக்கெல்லாம் பொருந்தும். இதை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் கல்வி கடனை பெற்று கல்வியை தொடர்புக்குண்டான வாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாகியுள்ளது. உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.